42, 43. பிறப்பதற்கு முன்பெல்லாம் இருக்குமாறு எங்கனே. பிறகுக்கு முன்னாடி இருந்து எங்க பிறந்த மண் இறந்த போய் இருக்குமாறு எங்கனே. குருத்தி நீர் சொல்லாவிடின் குறிப்பில்லாத மாந்தரை அறுப்பேன் செவியிரண்டும் அஞ்செழுத்து வாழினாள். வன்முறை இல்லை. அழுப்பேன்னா இந்த வேறு யாரோ ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்தானுங்களெல்லாம் சாவடிக்கிறது அந்த கதைலாம் கிடையாது. பிறப்பதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், பிறந்த மண் இறந்து போய் இருக்குமாறு எங்கே பிறந்தில் மண்ணில் போயிடுமே அங்கே நம்ம என்ன குறித்தி நீர் சொல்லாவிடின் குறிப்பில்லாத மாந்தர். இதெல்லாம் குறிக்காமல் இதை பற்றி அதே அந்த அறுப்பேனே செவி ரெண்டும் மஞ்சள் நான். அதனால் நான் சிவாய் நம்ம சொல்லுவேன். அப்போ உனக்கு வைத்தரசலாக இருக்கும். அது அறுப்பேன்னா இருக்காது, கழுத்து அறுக்கிறது இல்லை. அது என்னன்னா உங்களுக்கே வெறுப்பாக இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு சிவாய் நம்ம சொன்னால் அவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும். என்னன்னே புரியாத ஒரு மனுஷனுக்கு, மனித கூட்டத்துக்கு புரியாது. அதுக்காக பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பிறந்தில் மறந்து போய் ஆணி என்ன வாங்கணும் குறித்து நீ அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இதை பற்றி யோசிக்காத. உனக்கு காது இந்த அந்த காதில் நான் சிவாய் நம்ம சொல்லி உன்னை சரி பண்ணுவேன்றார். சிவாய் நம்ம 5 எழுத்து சொல்லி சரி பண்ணுவோம். அது ஏன் வால் அப்படின்னு சொன்னார்னா, வால் பார்த்தீங்கன்னா சர் 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 சர்ன்னு போய் வரும். சர்ன்னு போய் வரணும். சரன்னு சொல்கிறார் மறைமுகமாக. அம்பலத்தை அம்பு கொன்று அசங்கு என்றால் அசங்கம். ஒருத்தனே ஒரு அம்பலத்துக்கு ஒரு ஊச்சி நான் பெரிய ட்ரில் பண்ணி அதை பண்ணி அப்படியே ஆட்டுறான் போகிறான்லாம் சங்கராசன். கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்கம். மத்து வச்சு கஞ்சுதான் ஒரு கதை சொல்லி வச்சுறாங்களே, அது மாதிரி கலங்கெல்லாம் முடியுமோ. இன்பமற்ற யோகியை இருளும் வந்துடுமா. இதெல்லாம் இன்பம் இருக்குதுலாம் இல்லை. கடவுள் ஒன்று, அதுவே வெற்றிடமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. எனக்கு என்னடா திமிருன்னு ஒருத்தன் ஆகிட்டான். அதனால தான் வாழ்க்கை இருக்குதுன்னு யாரா சொன்னால் எது நடக்குதோ அது நடந்துன்னு போகிறோம். நான் கொண்டாட்டமாக தான் இருப்பேன். இல்லை இது கொண்டாட்டம் இல்லை அப்படி போட்டேன், ஏதோ துக்கமாக இருந்தாலும் கொண்டாட்டமாக தான் சும்மா எடுத்துன்னு போவேன் அப்படின்னு ஒருத்தன் இன்பம் இல்லை. நான் அவனுக்கு இருள் வந்துருக்குமா. செம்பொன் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயம். செம்பொன் செழுமையான ஒரு பொன் அந்த அம்பலத்துக்குள்ளே தெளிஞ்சிட்டியானா. மாணிக்க வீணை, மரகத பதுமை, மாசில் வீணை அப்படிலாம் நிறைய பேர் வேறு மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. புரிஞ்சிச்சானா தெரிஞ்சிடும். சிவாயம் தெரிஞ்சிடும், தெளிவாக ஆகிடும், புரிஞ்சிடும். ஸோ அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கட்டால் அசங்காத மாதிரி செம்பொன் அம்பலத்துள்ளே தெளிஞ்சிட்டா அவன் அசங்க மாட்டான். ஆனால் புரிஞ்சிச்சு அவனுக்கு எதுவுமே எதிர்ப்போ தப்போ கீழோ இருக்காது. பார்த்தமைக்கு நன்றி. பகிர போகிறதுக்கும் பகிர்ந்ததுக்கும் நன்றி. பங்காளி ஆனாலும் நன்றி. கடவுள் புரிஞ்சு சந்தோஷமாக இருங்க. கொண்டாட்டம் உங்களது பிறப்புரிமை. நன்றி. நாற்பத்தி 44. சித்தம் எது? சித்தம்னு ஒன்று சொல்கிறோமே, அது எது? சிந்தை அப்படின்னா ஏது? சித்தம் ஏது? சிந்தை ஏது? சீவன் ஏது? சித்தரை. இதெல்லாம் எது அப்படின்னு சொல்லுங்க. சக்தி எது? சம்பு எது? சாதி மதம் அற்றது. முக்தி எது? மூலம் அது. மூல மந்திரங்கள் ஏது? வித்தில்லாத விதத்திலே வித்தில்லாத வித்திலே இது நின்று இயம்புமே. இது எனது என்று இயம்புமே. சித்தம் ஏது? சித்தம் ஏது? சிந்தை ஏது? சீவன் ஏது? சித்தரை. சித்தர் பெருமக்கள்னு சொல்கிறீங்களே, சித்தர்னு சொல்கிறீங்களாப்பா. நான் சித்தன் ஆகிட்டேன் அப்படின்னு, புத்தன் ஆகிட்டேன்னோ எல்லாம் ஒன்று சொல்கிறீங்களே. சித்தம்னா எது? சிந்தை ஏது? சீவன் ஏது? சித்தரை. சக்தி ஏது? சம்பு ஏது? சாதி மேதமற்றது. முக்தி ஏது? மூலம் ஏது? மூல மந்திரங்கள் ஏது? வித்தில்லாத வித்திலே இன்னது என்று. இதெல்லாம் இது ஒன்றும் இல்லாமல் பொருள்லேருந்து ஒன்று வந்தது. அது என்னான்னு நீங்கள் சொல்லுங்களேன். யோசித்து சொல்லுங்கள், இல்லை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்களேன். சும்மா நான் பேசினுக்கிறீங்களே, இது சித்தம், இது இறை சித்தம், அது இறை சித்தம், எது இறை சித்தம். அது ஆல்ரெடி இருக்கும் தானே, அப்போ எக்ஸிஸ்டாக தான் இருக்குது. அது ஆல்ரெடி அப்படியே தானே இருக்குது. நீ உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாற்றிக்கினா அவ்வளோதானே. அப்படி மாற்றினே நம்ம பொருட்களாக மாற்றி இப்போ கம்ப்யூட்டர் அது இதுன்னு மாற்றின்னு இருக்கிறோம். ஆனால் அது இருந்தது தானே மாற்றின்னு இருக்கிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். தெரிஞ்சிச்சு, நமக்கு மாற்றிக்க தெரியுது. அப்போது அது சித்தம் எப்படி, அது சிந்தை எப்படி வந்தது? அந்த சிவன் எங்கே இருந்தது? சித்தரே. அதுக்கான சக்தி எது? சம்பு எது? அந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்தது? ஜாதி பேதமற்றது இல்லை. அதில் பேதம்லாம் வர வச்சு அதனால் இவர் பெரியவர், அவர் சின்னவர், இவருன்னு அப்படிலாம் இல்லையே. அது எப்படின்னு எனக்கு சரியாக சொல்லுங்களேன். சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம். சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம். சக்தியற்று சம்புவும் மற்ற சாதி வேது மற்ற நல்
முக்தி எற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை என்ற விதத்தில் விளைந்ததே சிவாயமே. பதில் சொல்கிறாரு, சித்தமற்று. அது இதெல்லாம் இல்லை, சித்தமற்று, சும்மா சிந்தையற்று, ஏதோ சரி யோசிக்காத, கம்முனு செயல்படாத, யோசிக்காத, அதுதான் இதான அதை கற்பனை பண்ணாத. ஜீவன் என்று ஜீவனற்று, உயிர் உள்ளது, நீ உயிராக இருக்கிற உயிரற்ற வாக்குலாம் இல்லை, ஜீவனும் மற்ற நின்றிடம், சக்தியற்று, சம்பவற்று, ஜாதி பேதமற்று, ஜாதி பேதெல்லாம் பார்க்காம நன் முக்தி எற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற விதத்தில் விளைந்ததே. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போகிறது, இதுதான் வித்தை இத்தை ஈன்ற விதத்தில் விளைந்ததே சிவமே. அப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சான் பாருங்க, அப்படிதான் சிவாய். நம்ம யாரோ ஒருத்தர் பேர் சொல்லாத ஒரு தாத்தா, என்றைக்கோ நமக்கு தாத்தா முன்னாடி ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு, பூதங்கள் 5 தாண்டா, இந்த 5கள் தாண்டா எல்லாம் மாறிடுது. இப்போ நம்ம ஈஸியாக பார்த்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். எவ்வளோ நம்ம தாத்தா முன்னாடி எங்கேயோ பெரிய ஒரு மகான், ஏதோ புரிந்து கொண்ட ஒரு மனிதன், எந்த சிந்தனையும் எந்த இதுவுமே இல்லாத வெறுப்பெறுப்பற்ற ஒரு மனிதன், சித்தமற்று இதை இதெல்லாம் இல்லாமல் சிந்தையும் இல்லாமல் சும்மா அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி விளைந்ததே சிவாயமே. சிவாயம் அப்படி தான் விளைஞ்சிருக்குது. ஒன்றுமற்றத்துலேருந்து ஆனந்த அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த இன்னொரு சேனல் சிவயோகி சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், காசு கொடுத்து பண்ணணும். நீங்கள் அதை பார்த்துப்பாங்க, உங்கள் இஷ்டம். ஹாப்பி லைஃப் கோர்ஸ்னா நீங்கள் இங்கே சிவவாக்கியம் பக்கம் தான் பார்க்குறீங்கன்னா அந்த சேனல் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த சேனலில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பகிருங்க, பகிர போகிறதுக்கு நன்றி. பங்காளி அவங்க சப்ஸ்கிரைப் ஆகுங்க, அதுக்கும் நன்றி. என் சிவவாக்கியத்தை நான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வருதுப்பா நேரங்களில் பேசுகிறேன். சின்ன சின்னதாக பேசுனா ஈஸியாக பார்ப்பீங்கன்றதுக்காக வச்சுக்கிறேன். தேவையானத்தை மட்டும் நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு பார்க்குறேன், திரும்ப திரும்ப கேட்டுப்பீங்கன்னு பார்க்குறேன். உங்கள் விருப்பம். நீங்கள் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும்னா முடியுங்க. நான் உதவணும், நான் காத்துன்னுக்கிறேன். அது இந்த பக்கம். ஸோ நன்றி நன்றி நன்றி. கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்கிட்டோம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடவுள் இருக்குது. உங்களால் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்னா என்ன உங்களுக்கு புரியும். நல்லா இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம்.